2024 NEET UG கான சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சிலபஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். இந்த எக்ஸாம் கான அதாவது 2024ல நடக்க போற நீட் யூஜி எக்ஸாமுக்கான ஹைலைட்ஸ் என்ன, சிலபஸ் சேஞ்சஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, மார்க்கிங் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பற்றின டீடைல்ஸ் அடங்கிய வீடியோ சேனல் ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் டெலிட்டட் போர்ஷன்ஸ் வீடியோவையும் மறக்காம பாத்துருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம சிலபஸோட டீடைல்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க, மாத்திருக்காங்க, சில டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இல்லையா, ஸோ என்னென்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வீடியோல அதை பார்ப்போம். ஸோ கிளாஸ் வைஸ் பயாலஜி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கிளாஸ் 11th என்னென்ன இருக்கு அப்படின்னா, டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட், மூவ்மெண்ட், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் லோகோமோஷன், structural organization in animals and plants, animal kingdom, plant physiology, human physiology, digestion and absorption, structural organization of animals, excretory products and their elimination, exchange of gases. இது வந்து 11th பயாலஜியில் இருக்கக்கூடிய நீட் சிலபஸ். அடுத்தது 12th பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் பயாலஜி, ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், ஃப்ளூயிட்ஸ், பாடி அண்ட் சர்க்குலேஷன், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், என்வாரன்மெண்ட் அண்ட் ecology, biotechnology principles, reproductive health, evolution, டிசீசஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த். இது வந்து கிளாஸ் 12th. ஸோ இதுதான் வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய சிலபஸ். அடுத்தது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 11th என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், ஹீட், ஒர்க் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி, கினிமேட்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர், பல்க் மாடுலஸ், கிராவிடேஷன், கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன், the universal law of gravitation, motion of systems of particles and rigid body, static and kinetic friction, laws of motion, critical velocity, speed velocity, oscillation and waves. இது வந்து 11th இன்க்ளூட் ஆயிருக்கிற அதாவது 11th போர்ஷன் இன்க்ளூட் ஆயிருக்கிற நீட் சிலபஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். கிளாஸ் 12th என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, நேச்சர் ஆஃப் பிசிக்கல் லா, கண்டக்டர்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் தேர் கன்சர்வேஷன், எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், alternating currents and electromagnetic induction, permanent magnets, magnetic effects of current and magnetism, AC generator and transformer, concept of magnetic field, carbon resistors, Kirchhoff's law and simple applications, atoms and nuclei, dual nature of matter and radiation, electronic devices, optics, optical instruments, wave optics. ஸோ இதெல்லாம் ஃபிசிக்ஸில் 12th இருந்து ஆட் ஆயிருக்கிற நீட் சிலபஸ். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் 11th என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னா, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் பாண்டிங், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ், தெர்மோடைனமிக்ஸ், அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், redox reactions, laws of chemical combination, S block elements, alkali and alkaline earth metals, some P block elements, equilibrium in physical and chemical process, hydrocarbons, environmental chemistry, organic chemistry, some basic principles and techniques, electronegativity, atomic number, isobars and isotopes. இது வந்து கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரி. அடுத்தது கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரிலேருந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறது என்னென்ன அப்படின்னா, சாலிட் ஸ்டேட், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, சொல்யூஷன்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, ஜெனரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், P block elements, D and F block elements, coordination compounds, haloalkenes and haloarenes, chemical and physical properties of primary alcohol, phenols, alcohols and ethers, aldehydes, ketones and carbolic acids, organic compounds containing nitrogen, amines and cyanides and isocyanide, biomolecules or organic compounds containing nitrogen, biomolecules, polymers and chemistry in everyday life, aldehydes, carboxylic acids and ketones. Band theory of metals, elevation of boiling point, cleansing agents such as soaps and detergents. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரிலேருந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறது. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து நமக்கு கான்செப்ட்ஸாக தெரியுது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக டாபிக்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆன் த ஹோல், அதாவது 11th 12th அப்படின்னு தனித்தனியாக பார்க்காம ஆன் த ஹோல் என்னென்ன டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஆப்டிக்ஸ், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், மாடர்ன் ஃபிசிக்ஸ், ரொட்டேஷனல் மோஷன், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், laws of motion, magnetism and current, electricity, kinematics, electrostatics and semiconductors. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், ஈக்லிபிரியம், ஹைட்ரோகார்பன்ஸ், S, P, D and F block elements, molecular structure and chemical bonding, atomic structures, aldehydes, ketones and carboxylic acids, coordination compounds. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஃபிசியாலஜி, பிளான்ட் ஃபிசியாலஜி, எக்காலஜி, ஜெனட்டிக்ஸ், எவல்யூஷன், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தேர் ஃபங்க்ஷன், பயோடெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ அஸ் சச் சாப்டர்ஸாக இல்லாமல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆன் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா
as such அப்படியே சாப்டர்ஸாக சொல்லாமல் சில கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் 11, 12 நடத்தும் போதோ இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதோ அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து நோட்ஸ் எடுக்கிறது இல்லை அதிகமாக வந்து அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், ஹைபிரிடைசேஷன், சார்ல்ஸ் லா, ஆஃப்-பா பிரின்சிபல், மோல் கான்செப்ட், அட்டாமிக் நம்பர்ஸ் அலாங் வித் சிம்பிள்ஸ் அண்ட் 118 எலமெண்ட்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஹன்ஸ் ரூல், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்ல ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லா, ஸ்பீட், மிரர்ஸ், electromagnetic waves and electromagnetic induction, types of lens and reflection of light, angular momentum, Poisson's ratio, unit of force and conversion of units, அப்புறம் velocity and waves. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் plants, biodiversity, photosynthesis, human heart, respiration and alimentary canal, human digestive system, cell, prokaryotic cell, eukaryotic cell, algae, taxonomy. ஸோ இந்த போர்ஷன்ஸில் வந்து இந்த சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ பாட்டனியை பொறுத்த வரைக்கும் செல் பயாலஜி, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வரும், 10% வெயிட்டேஜ். இக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வரும், 4% வெயிட்டேஜ். பிளான் கிங்டம், ஆல்கேல 2 கொஸ்டின்ஸ் வரும், 4% வெயிட்டேஜ். ஜெனடிக்ஸ் 1, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் வரும், அதாவது 8% வெயிட்டேஜ். இக்காலஜி, இக்கோசிஸ்டம், இதில் 2 கொஸ்டின்ஸ். அனட்டாமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் 3 கொஸ்டின்ஸ். அப்ளிகேஷன் பயாலஜி, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதில் 4 கொஸ்டின்ஸ். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதில் வந்து 3 கொஸ்டின்ஸ். பிளான்ட் ஃபிசியாலஜியில் 3 கொஸ்டின்ஸ். பிளான்ட் ஃபிசியாலஜி பார்ட் 2 லைக் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ், அந்த சாப்டர்ஸ்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து வரும். இக்காலஜி, என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ், இதில் வந்து 1 கொஸ்டின். ஜெனடிக்ஸ் 2, அதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் லைக் நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து 4 கொஸ்டின்ஸ். பிளான்ட் ஃபிசியாலஜியில் மினரல் நியூட்ரிஷன், அது சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் 2 கொஸ்டின்ஸ். பிளான்ட் ஃபிசியாலஜியில் டிரான்ஸ்போர்ட்ஸ் இன் பிளான்ஸ், டிஃப்யூஷன், இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ். பயோ மாலிக்யூலில் 1 கொஸ்டின் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், அந்த டாபிக்ஸில் 1 கொஸ்டின். இக்காலஜி, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், அதில் 2 கொஸ்டின்ஸ். பிளான்ட் ஃபிசியாலஜியில் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், கிளைகாலிசிஸ், ஃபெர்மெண்டேஷன்லாம் இருக்குல்ல, அதில் 1 கொஸ்டின். பயோமாலிக்யூல்ஸில் நியூக்ளிக் ஆசிட்ஸில் 1 கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து பாட்டனி பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் எப்படின்னா செல் பயாலஜியில் 4 கொஸ்டின்ஸ். ஜெனடிக்ஸில் இன்ட்ரடக்ஷன், மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ், இந்த சாப்டர்ஸில் 2 கொஸ்டின். அப்ளிகேஷன் பயாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் 2 கொஸ்டின்ஸ். இக்காலஜி, என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ், அதில் 1 கொஸ்டின். ஜெனடிக்ஸில் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏல 3 கொஸ்டின்ஸ். இக்காலஜி, ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், அதில் வந்து 2 கொஸ்டின்ஸ். பயோமாலிக்யூல்ஸ் 2, அதாவது நியூக்ளிக் ஆசிட்ஸில் 1 கொஸ்டின். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், இதில் 3 கொஸ்டின்ஸ். அனிமல் கிங்டமில் 4 கொஸ்டின்ஸ். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வந்து 6 கொஸ்டின்ஸ். இதோட வெயிட்டேஜ் வந்து 12%. எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன், அதில் 1 கொஸ்டின். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் 2 கொஸ்டின்ஸ். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் 2 கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் 1 கொஸ்டின். லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டில் 2 கொஸ்டின்ஸ். பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், அதில் 3 கொஸ்டின்ஸ். ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் 1 கொஸ்டின். ஆரிஜின் அண்ட் எவல்யூஷனில் 2 கொஸ்டின். கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷனில் 3 கொஸ்டின்ஸ். பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் 1 கொஸ்டின். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமலில் 1 கொஸ்டின். அனிமல் கிங்டமில் கார்டேட்டா, அதில் வந்து 2 கொஸ்டின்ஸ். பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் வந்து 1 கொஸ்டின். இதுதான் வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜியோட சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ். அடுத்தது பிசிக்ஸ்க்கு சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆவரேஜ் பீக் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதில் 3 கொஸ்டின்ஸ். கெப்பாசிட்டன்ஸில் 1, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 5 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டில் 3 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனில் 1 கொஸ்டின். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 3 கொஸ்டின்ஸ். ஃப்ரிக்ஷனில் 1 கொஸ்டின். கிராவிடேஷனில் 2 கொஸ்டின்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின்ஸ். ரிஜிட் பாடி டைனமிக்ஸில் 5 கொஸ்டின்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு 1 கொஸ்டின். வேவ் ஆப்டிக்ஸில் 1 கொஸ்டின். ப்ரொஜெக்டைல் மோஷனில் 1 கொஸ்டின். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸில் 1 கொஸ்டின். கேடிஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் 2 கொஸ்டின்ஸ். சாலிட் அண்ட் செமிகண்டக்டர்ஸில் 3 கொஸ்டின்ஸ். மெஷர்மெண்ட் எரரில் 2. சவுண்ட் வேவ், அதில் வந்து 1 கொஸ்டின். ஜாமெட்ரிக் ஆப்டிக்ஸ், அதில் 3 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸில் 2 கொஸ்டின்ஸ். ரெக்ட்லீனியர் மோஷனில் 2 கொஸ்டின்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 1 கொஸ்டின். ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜியில் 2 கொஸ்டின்ஸ். எலாஸ்டிசிட்டி அண்ட் விஸ்காசிட்டியில் 2 கொஸ்டின்ஸ். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் 1 கொஸ்டின்.
ஸோ இதுதான் வந்து சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் ஃபார் பிசிக்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மூணா வந்து பிரிச்சுக்கலாம் நம்ம. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் பாண்டிங்ல 4 கொஸ்டின்ஸ். ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 4, பி பிளாக்ல 3, பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ்ல 2, ஹைட்ரஜன்ல 1, எஸ் பிளாக்ல 1, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல 3, டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ், மெட்டலர்ஜியில் 1, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 1, 2 பிரித்து அதில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் 1, 2 பிரிக்கலாம். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் 1, கெமிக்கல் ஈக்லிபிரியமில் 1, அயானிக் ஈக்லிபிரியமில் 2, ரீடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு 1, கேஷியஸ் ஸ்டேட்ல 1, மோல் கான்செப்டுக்கு 2, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மோ கெமிஸ்ட்ரிக்கு 1 கொஸ்டின். அடுத்தது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 2ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது கிளாஸ் 12, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல 2, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 1, சாலிட் ஸ்டேட்ல 1, சொல்யூஷன் அண்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல 2, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிக்கு 1. அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1ல வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு 2 கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின்ஸ். செக்ஷன் 2க்கு போனோம் அப்படின்னா ஹாலோ ஆல்கேனுக்கு 1, ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாலிக் ஆசிட்ஸ்க்கு 2, பாலிமருக்கு 1, ஆல்கைல் ஹாலைடு ஆல்கஹால் அண்ட் ஈத்தருக்கு 2, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு 3 கொஸ்டின்ஸ், பயோமாலிகூல்ஸ்க்கு 2 கொஸ்டின்ஸ், கார்பனல் காம்பவுண்ட்ஸ்க்கு 2 கொஸ்டின்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜனுக்கு 2, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்க்கு 2, என்வாரன்மெண்டல் கெமிஸ்ட்ரிக்கு 1, ஐயூபிஎஸ்சி அண்ட் ஐசோமெரிசம்க்கு 2, ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 1 கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து வெயிட்டேஜோட இருக்கக்கூடிய. ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இந்த சாப்டர்ஸில் நீங்கள் என்னென்ன அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், ஒன்றுலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். தவறாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க அந்த மற்ற 2 வீடியோஸையும் பார்த்துருங்க. ஸோ தட் வில் கெட் அ கம்ப்ளீட் ஐடியா பிக்சர் அபவுட் நீட் 2024. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.